தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்கிற பண்ணுகிற வரைக்கும் நெறிந்த நாணலே முறியாமலும் மங்கி எறிகிற திரிய அணையாமலும் இருப்பார். இந்த வாக்குத்தத்தத்தை நான் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலைக்காக வாழ்க்கையில் அபியாசிக்க வேண்டும் விரும்புகிறேன். உங்கள் வாழ்க்கையிலையும் பேசுகிறேன். ஏதோ ஒரு காரணத்தினால சூழ்நிலையினால உங்களுடைய ஒரு காரியம் கோர்ட் வரைக்கும் நீதிமன்றம் வரைக்கும் போயிருக்கலாம். அந்தப்பட்ட சூழ்நிலையில் இந்த வாக்குத்தத்தத்தை உங்கள் மேலே நான் பேசுகிறேன். என்னென்னா, எதிர்க்கட்சியாக இருக்கவங்க பெரிய ஆளாக இருக்கலாம், இல்லை அந்தஸ்து மிகுந்தவர்களா, சமூகத்தில் பெரிய ஆளாக இருக்கலாம். நான் தோத்துருவனே அப்படின்னு யோசிக்கலாம். ஆனால் நீங்கள் தேவனிடத்தில் வரும்பொழுது அவருக்கு ஒரு பேர் இருக்குது. என்னென்ன? நியாயக்கேடு இல்லாத சத்தியமுள்ள தேவன், நீதியுள்ள நியாயாதிபதி. அவர் உங்களுடைய காரியங்களுக்கு வெற்றியை தருவார். இந்த வசனத்தில் சொல்லுது. அது இல்லாமல் அவருடைய சமூகத்தின் பேர் பிரகாரங்கள், அதுக்கு பேரே கோர்ட் அப்படின்னு சொல்லுது. தேவன் உங்களுக்கு ஜெயத்தை தர சித்தமாக இருக்கிறார். இந்த